ஸ்வீட் கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து 2 டம்ளர் இட்லி அரிசியும் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காவும் தேங்காயும் போட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மிக்சர் ஜார்லேயே நான் இதை வந்து போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நைஸாக எல்லாமாவும் நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம். வச்சு நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நான் வந்து 4 ஏலக்காய் போட்டு இதே மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதே நான் சேர்த்துக்கிறேன். பாகு வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த தண்ணியை நான் இதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். தண்ணியாக இருந்தாலுமே பரவாயில்ல, அது நம்ம சூடு பண்ணும்போது கெட்டி ஆகிடும். சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணி வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வெல்லம் போட்டு கரைச்சி இந்த தண்ணியை வடிகட்டிட்டேன். உங்களுக்காக நம்ம இதுக்கு வந்து கடாயில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா திக்கான கடாயாக ஒன்று வச்சுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்ஸை இந்த கடாயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கெட்டி ஆகிட்டே வரும். அது வரையிலும் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டி பதமாக வந்துடும். கெட்டி பதம் வந்த உடனே இதை வந்து ஃபேன் காற்றுல வச்சு கை பொறுக்கிற சூடு வரவரை வெயிட் பண்ணிக்கோங்க. தொட்டு இப்படி கையில் தொட்டிங்கன்னா ஒட்டாது. அந்த பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும். பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஸ்டீமுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ பண்ணி வச்ச இந்த உருண்டையை இந்த ஸ்டீமரில் சேர்த்துக்கிறேன். அதான் இப்போ இதை மூடிடுறேன். தான் நம்மளோட பொடி கொழுக்கட்டை ரெடி. நல்ல சூடாக சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி. அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வருது பாருங்கள்.